காலப்பெயர். காலம்ங்கிறது ஒரு டைம் நானே கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். சரிங்களா? எப்படின்னா, காலத்த குறிக்கிறதுனா, இந்த டைம், டேட், சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம். சரிங்களா? அந்த மாரி காலத்த குறிக்கிறது எல்லாமே வந்து காலப்பெயர் தான். ஒருவேளை நிமிடம், நேரத்தையும் குறிக்கலாம், நாட்களையும் குறிக்கலாம், வாரத்த குறிக்கலாம், இயர குறிக்கலாம். சரிங்களா? இந்த மாரி காலத்த ஒரு விஷயத்த காலத்தால அளவீடு பண்றோம்னா, அது எல்லாமே வந்து காலப்பெயர் தான். சிம்பிளா சொன்னா சித்திரைன்னு சொல்றோமே தவிர, அது மாதமும் வருது. சரிங்களா? வெயில் காலம் இது எல்லாமே காலப்பெயர் தான் சொல்லுவாங்க. மழைக்காலம் இதுவும் காலப்பெயர் தான் சொல்லுவோம். சினைப்பெயர்னா உறுப்பு. கரம், புறம், சிரம், நீட்டாடின்னு பஸ்ல எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அது என்ன சிரம்னா சினை. இந்த உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா? தலைய, கைய, காலை எதுவுமே வெளியில நீட்டாதீங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த சினைப்பெயர்னா உறுப்பு தான் சொல்லணும். கண், கை, இலை, கிளை, மரத்தை சொல்லலை இந்த இடத்துல. செடியை சொல்லலை, உடம்ப இந்த முழு மனிதனை சொல்லலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா உறுப்பை தான் சொல்கிறாங்க. சினைப்பெயர்னாலே எல்லாம் உறுப்பு தான். சரிங்களா? கண்ணுங்கிறது உறுப்பு, கைங்கிறது ஒரு உறுப்பு, இலைங்கிறது செடியோட ஒரு உறுப்பு, கிளைங்கிறது ஒரு மரத்தோட உறுப்பு. பண்பு பெயர். பண்பு பெயர்னா ஒரு பண்பையே குறிக்கணும். சரிங்களா? பண்பு பெயர்னா எப்படின்னா வட்டம். அதோட பண்பு என்னன்னா வட்டமான பண்பு. ஒரு ஷேப் குறிக்குதா? சதுரம்னாலும் ஒரு ஷேப். முக்கோணம், ராம்பஸ் சொல்லுவோம், பேரலோகிராம்னு சொல்லுவோம், நிறையா சொல்லுவோம். சரிங்களா? இந்த கோலம் எல்லாமே வந்து அதோட பண்பை தான் குறிக்குது. அதே மாதிரி செம்மை, செம்மையாக இருக்குது, இந்த மாதிரி வாடி போயிருக்கு, இந்த கோபம், இது எல்லாமே வந்து பண்பை தான் குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நன்மை, தீமை, அதெல்லாம் பண்பு தானே. இதில் என்ன சொல்லுவாங்க, ஒன்று வந்து உருவத்தை குறிக்கும், இல்லைன்னா அதோட பண்பை குறிக்கும். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். வட்டம், சதுரம், செம்மை, இளமை, நன்மை. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்பை தான் குறிக்குது. தொழிற்பெயர்னாலே தல்னு ஒரு விகுதி வந்தாலே தொழிற்பெயர் தான். அல், தல், கை, இதுதான் அதோட விகுதி. தொழிற்பெயர்னாலே அல், தல், கை. சரிங்களா? உண்மை மற்றுன்னு ஒரு போன வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், ஷார்ட்கட். உண்மை மற்று அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அது எதுக்காக நான் சொன்ன ஷார்ட்கட்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தொழிற்பெயர்னாலே தல் விகுதி வரும். சரிங்களா? ஆர்டர் மாதிரி வராது. படி அப்படின்னு வராது, ஆடு அப்படின்னு வராது, நடி அப்படின்னு வராது. எல்லாத்துலேயும் ஒரு விகுதி வரும். அல், தல், கை, இந்த மாதிரி ஒரு விகுதியோடு வரத. வினைக்கு ஒரு விகுதியோடு வருது பார்த்தீங்களா? வினைக்கு விகுதியோடு வர்றது பார்த்தீங்கன்னா தொழிலை குறிக்கிறது வந்து தொழிற்பெயர். படின்னு சொல்லாமல் படித்தல், அந்த தொழிலை குறிக்கிறது. ஆடு அப்படிங்கிற வினையை சொல்லாமல் அந்த தொழில், வினை, தொழில் எல்லாமே ஒன்று தான். அதோட விகுதியோடு வருது பார்த்தீங்களா? அதோட தொழிலை குறிக்கிறதுனால ஆடுதல்னு வந்தால் தொழிற்பெயர். நடித்தல், சரிங்களா, ஓடுதல் எல்லாமே வந்து தல் விகுதியோடு வர்றது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெயர் சொல்கிற 6 வகையை வந்து சொல்லியிருக்காங்க. புத்தகம், இதை ஹைலைட் பண்ணி நான் சொல்லிடுறேன். காவியா புத்தகம் படித்தான். புத்தகம்ங்கிறது என்ன? ஒரு பொருளை தான் குறிக்குது. பள்ளினா ஒரு இடத்த தான் குறிக்குது. மாலைங்கிறது காலை, மாலை, யாமம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தை தான் குறிக்குது. டைம், காலைனா ஒரு டைம் சொல்லிடலாமே, 9 to 12, 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மாலை இப்படின்னு சொல்கிறாங்களே, இது எல்லாமே வந்து காலத்தை வந்து டைமால் சொல்கிறாங்களே, அது எல்லாமே வந்து காலப்பெயர். தலை, கை, கால், மூக்கு, நாக்கு, இது எல்லாமே வந்து சினைப்பெயர் தான். உறுப்பை தான் சொல்லுது. இனிமை, கசப்பு, இந்த அருஞ்சுவைங்கிறது வருமே பண்பு பெயர்லேயே தான் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அருஞ்சுவைன்னு வருது பார்த்தீங்களா? அருஞ்சுவை, நன்மை, தீமை, இந்த பண்பு பெயரில் தான் எல்லாமே வருது. இந்த ஆடுன்னு வராமல் ஆடுதல் அப்படின்னு விகுதியோடு வருதுங்க. அல்தல், கை, இந்த எல்லாமே வருது தொழிற்பெயர் தான். சரிங்களா? இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த தொழிற்பெயர், இந்த பெயர்லாம் பார்த்தீங்கன்னா 2 வகையாக சொல்கிறாங்க. பெயர் வந்து இடுகுறி பெயர், காரண பெயர். சும்மாவே ஒருத்தருக்கு பெயர் வைக்கிறாங்கன்னா இடுகுறி பெயர், காரணத்தோடு வைக்கிறாங்கன்னா காரண பெயர். ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த இடுகுறி பெயருக்கு பார்த்தீங்களா, இடுகுறி பெயர்லேயே வந்து பொதுவாகவும் வைப்பாங்க, சிறப்பாகவும் வைப்பாங்க. டோட்டலாக வந்து இடுகுறி பெயர், காரண பெயர், அந்த ரெண்டுக்குமே வந்து பொது பெயர், சிறப்பு பெயர் 2 வரையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? சும்மாவே காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினார் நம் முன்னோர். மண், மரம், காற்று. சரிங்களா? இது வந்து காரணமே இல்லை, சும்மாவே ஒன்று மொத்தமாக வச்சுட்டாங்கன்னா இடுகுறி பெயர். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளோட சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களுக்கும் பொதுவாக குறிப்பிடுவது இடுகுறி பொறுப்பெயர் எனப்படும்.
நான் வாசிக்கல, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன் சரிங்களா. வாசித்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ சொல்கிறேன். இடுகுறி பொதுப்பெயர் சரிங்களா. இடுகுறி பொதுப்பெயர்னா பொதுவாகவே சொல்லிடுறாங்க. மரம், காடு சரிங்களா. இப்போ சிறப்பு பெயரோட எக்ஸாம்பிள் சொல்கிற மரம்ல, மா, அதாவது மா மரத்தை சொல்கிறாங்க சிறப்பு பெயர். புளிய மரத்தையும் சொல்லுவாங்க, மா மரத்தையும் சொல்லுவாங்க. சிறப்பாக சொல்கிறாங்களா. மாங்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. மாமரத்துக்கு மான்னு சொல்கிறாங்க, புளிய மரத்துக்கு புளிய மரம்னு சொல்கிறாங்க சரிங்களா. கருவேலங்காடு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இருக்கிறதே பாருங்களேன். மரம்க்கு மா அப்படின்னு வருதா, சிறப்பாக சொல்கிறாங்களா. மரத்தில் எந்த ஃபஸ்ட்டு வந்து எந்த மரமாக வேணாலும் இருக்கலாம் பொதுவாக. காடுனா அது என்ன காடாக வேணாலும் இருக்கலாம். சிறப்புன்னு வரப்போ பாருங்க, அதில் வந்து குறிப்பிட்டு சிறப்பாக சொல்லியிருக்காங்கன்னா மாமரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. காட்டில் கருவேலங்காடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன, குறிப்பாக கருவேல மரத்தையே சொல்லியிருக்காங்களா, மாமரத்தையே சொல்லியிருக்காங்களா. அப்போ வந்து குறிப்பாக சொல்கிறது வந்து சிறப்பு பெயர்னு சொல்கிறாங்க. அப்போனா காரண பெயர். காரண பெயருக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை வந்து காரணம் கருதி சொல்கிறாங்கன்னா காரண பெயர். காரண பொது பெயரில் பாருங்களேன், பறவை, அணி, இந்த ரெண்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நாற்காலி, கரும்பலகை. இதில் வந்து நான் பொது பெயரில் வந்து காரண பொது பெயர் நான் சொல்கிறேன். பறவை பொதுவாக எல்லாத்துக்குமே பறவை, எல்லாமே பறவை தான். காக்கானாலும் பறவை தான், குயில்னாலும் பறவை தான், மயில்னாலும் பறவை தான். அணிகலன் சரிங்களா. அணிங்கிறது அணிகலன் தான் சரிங்களா. அணிங்கிறது இதுதான் அதில் ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்காங்க. அணினா என்ன, அணிகலன்ங்க. நீ வளையலாக வச்சுக்கோ, கொலுசாக வச்சுக்கோ, நெற்றி சுட்டியாக வச்சுக்கோங்க, மோதிரமாக கூட வச்சுக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அணின்னு சொல்லி பொதுவாக சொல்லிட்டாங்களா, அப்போனா பொது பெயர். சிறப்பு பெயர் இப்போ வந்து இதில் சிறப்பு பெயர் பாருங்களேன். வளையல், அணிகலனில் அணிக்கு வந்து வளையல். அணிகிறது வந்து பொது, வளையல்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களே, அப்போ வந்து இது வந்து சிறப்பு பெயர். பறவைன்னு சொன்னாங்களா ஃபஸ்ட்டு, பறக்கிறதுனால பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரணத்தோடு சொன்னதில் பறக்கிறதுனால பறவைன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சிறப்பாக வந்து காக்கான்னு சொல்லாமல் மரங்கொத்தின்னு சொல்லியிருக்காங்களா. மரத்தை கொத்துற பறவைனால மரங்கொத்தி பறவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து காரண சிறப்பு பெயர். இந்த இலக்கணம் ரொம்ப முக்கியம். இது எப்போவுமே கொஸ்டினில் கேட்குறாங்க. இப்போயுமே வந்து இருக்குது, சிலபஸில் இருக்குது. அதனால இவ்வளோ வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இடுகுறி. இடுகுறி பெயரை வட்டம் இடுக. காரணமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பறவைனா காரணம் தான். முக்காலினால் 3 கால் இருக்குது, மரங்கொட்டினால் 3 மரத்தை வந்து கூட்டுது. அப்போனா மண். இடுகுறி பெயரில் வந்து மண், அது வந்து சரிங்களா. இதுதான் ஆன்சர். காரண பெயர் மரம்னா மொத்தமாக சொல்லிடுறாங்க. வளையல் காரணமாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் ஆன்சர். ஹைலைட் ஆல்ரெடி பண்ணிட்டேன். உங்கள் எக்ஸ்பிளைனர்ஸுக்காக ஒரு டைம் நான் சொல்கிறேன். சுவர், யானை, இது எல்லாமே வந்து காரணமாக சொல்லாமல் பொதுவாக சொல்லியிருக்காங்க. அதாவது இடுகுறி பெயரில் யானையை வந்து சிறப்பு பெயராக நீங்கள் வச்சுக்கலாம். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டம் இடுக. 3வது பார்க்கலாம். சிறப்பு பெயர் இடுகுறினா மொத்தமாக சொல்கிறது வந்து மரம்னு சொல்கிறாங்க. இடுகுறி பெயர் அதில் சிறப்பு என்னென்னா வாழை மரம். மரங்கொத்தினா மரத்தை கொட்டுறதுனால காரணத்தோடு சொல்கிறாங்க, பறக்கிறதுனால காரணம். அதுவும் வயல்னா மொத்தமாக காமன். இந்த இடத்துல எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. இடுகுறி பெயர்னு பார்த்தோன்னே கண்ணை மூடிட்டு வயல்னு அடிச்சு விட்றாங்க எல்லாருமே. அதனால இந்த மாதிரி வச்சுருக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. வயல்னா பொது பெயர். அங்கே அரிசியும் போட்டிருப்பாங்க, நெல்லும் போட்டிருப்பாங்க, புல்லும் போட்டிருப்பாங்க, கரும்பும் போட்டிருப்பாங்க சரிங்களா. ஆக்சுவலாக புல்லுனாலே கரும்பும் ஒரு புல் வகை தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் வளர்த்தியான புல் வகையை சேர்ந்தது தான். இப்போ வயல்னா பொதுவாக சொல்கிறாங்க, சிறப்பாக சொல்லணும்னா வாழை சரிங்களா. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் எதுவும் தேவையில்லை அதிகமாக. எவ்வகை பெயர்கள்னு சொல்லுவாங்க. கைனா சினைப்பெயர் சரிங்களா. இதை வந்து அடைதல்னா தல்னா தொழிற்பெயர், தெருனா இடப்பெயர், பாரதியானா பொருட்பெயர், மாலைனா காலப்பெயர், அன்புனா பண்பு பெயர். இது பார்த்தாலே ஆன்சர் பண்ணலாம். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒன்றுக்கு ஒரு 5 டைம் படிங்க போதும். 1க்கு 2 டைம்லாம் நான் சொல்ல மாட்டேன். 1க்கு ஒரு 5 டைம் படிங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப தான் 30 நிமிஷம், நெக்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப எல்லாமே வரும் 10 நிமிஷம் தான். திருப்பினாலே வேலை முடிச்சிச்சு. இருபொருள் தருக. ஆறுனா நதி, ஆறுனா எண், திங்கள்னா நாள் சொல்லுவாங்க, திங்கள்னா நிலவுன்னு சொல்லுவாங்க, ஓடுனா மேலே இருக்க கூரை மேலே இருக்க ஓடு இருக்குது பார்த்தீங்களா, மண் ஓடு, அதையும் சொல்லுவாங்க. ஓடுனா ஓடுறதையும் சொல்லுவாங்க. நகைனா அணிகிற தங்க நகையும் சொல்லுவாங்க, நகைனா புன்னகையும் சொல்லுவாங்க. இருபொருள் தருக, பல பொருள் தருகலாம் சொல்ல, ஒரு சொல் பல பொருள் தருது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த இதில் தான் வரும். ஒரு டைம் ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்தாலே போதும்.
இப்போது காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் பொதுவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொது தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த தகுதித்தாள்னு சொல்லுவோம். அந்த தகுதித்தாள்னு பேசிக்காகவே ஒரு 80 கொஸ்டின் எல்லாருமே ஈஸியாக அடிக்கிறாங்க. 100க்கு 100 98 99 அடிக்கணும்னா கொஞ்சம் பார்த்தா போதும். சரி வாங்க, இந்த கலைச்சொற்கள் இதுவும் இம்பார்ட்டன்ட் சிலபஸில் இருக்குது. ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை, தன்னார்வலர்னா வாலண்டியர், இதையும் எல்லாருக்குமே தெரியும். நியூஸ்லேயே நிறையா டைம் சொல்லுவாங்க. தன்னார்வலர்கள் வந்து நம்ம நிறைய வந்து நற்செயல்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா வாலண்டியர்னு சொல்லுவாங்க. இந்த புயல் டைம்லலாம் தன்னார்வலர்கள் தான் நிறைய இறங்கி வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை, இது எல்லாருக்குமே தெரியும். இளம் செஞ்சிலுவைனா ஜூனியர் ரெட் கிராஸ், இது வரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் கிராஸ்னா செஞ்சிலுவை, ஜூனியர் ரெட் கிராஸ்னா இளம் செஞ்சிலுவை சங்கம். ஓகே. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னா சாரணியர், இதுவும் மறந்துடுவீங்க. சமூக பணியார்னா சோசியல் ஒர்க்கர், இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இம்பார்ட்டண்ட் என்னென்னா இளம் செஞ்சிலுவை ஜூனியர் ரெட் கிராஸ் அது ஒன்று, சாரணியர் சரிங்களா, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இதுதான். நீங்கள் நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா திருக்குறள் வந்து பெஸ்ட்டு, எல்லா திருக்குறளும் படிச்சிருங்க. அரண் வலியுறுத்தல் சரிங்களா, இது வந்து ஒரு டைம் திருக்குறள் வந்து மனத்துக்கண் மாசிலன் ஆடல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பிற சிறந்த அறமாகும் மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. ஃபஸ்ட்டு உள்ளத்தில் குற்றமே இருக்கக்கூடாது. மனத்துக்கண்ணா மனசுக்குள்ள, மாசிலன்னா குற்றம் அழுக்கு இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாமே. ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்குள்ளே குற்றம் இல்லாமல் இருக்கணும் சரிங்களா, அதுவே சிறந்த அறம். செல்வத்தில் வந்து கேள்வி செல்வம், செவி செல்வம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு செல்வம், திருக்குறளில் வந்து எல்லா செல்வத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கேள்வி செல்வம்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, செல்வத்தில் செல்வம் செவி செல்வம்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அறத்தின் சிறந்த அறம்னு என்னன்னு பார்த்தோம்னா குற்றம் இல்லாமல் இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஷனை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. அழுக்காறு ஆவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்ற, நான் எல்லா திருக்குறளும் மனப்பாடம் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே நான் சொல்லிடுவேன். இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு 2 டைம் படிச்சிங்கனாலே போதும். இது அழுக்காறுனா பொறாமை, ஆவானா பேராசை. ஆவா அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்படி இருக்க, அவான்னு இருக்க பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, பேராசையாக இருக்கான்னு சொல்லுவாங்க சரிங்களா. வெகுலின்னு சொல்லுவோம், ஆனால் அதுக்கு உண்மையான மீனிங் என்னென்னா, வெகுலின்னு சொல்கிறப்ப என்ன அப்பாவி அந்த மாதிரி மீனிங்கில் இப்போ சொல்கிறாங்க. உண்மையான மீனிங் என்னென்னா சினம், கோபம் சரிங்களா. இன்னா சொல்னா கடுஞ்சொல், இந்த 4 இல்லாமல் வாழ்கிறது தான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 4 பொறாமல் இருக்கக்கூடாது. ஆர்டர் கொடுத்தும் கேட்பாங்க. அழுக்காறு ஆவா வெகுளி இன்னா சொல். அழுக்காறுனா பொறாமை, ஆவானா பேராசை, வெகுளினா சினம், இன்னா சொல்னா கடுஞ்சொல். இந்த 4மே இல்லாமல் இருக்கிறது தான் வாழ்தான் அறம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஈகை, ஹெல்ப் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் கொரிய எதிர்ப்பை நீராட்டு உழைத்து. இது படித்தாலே தெரியும். இல்லாதவங்களுக்கு தரது தான் வந்து அதுக்கு பேர் ஈகை, ஹெல்ப் பண்ணுறது. மற்றது எல்லாமே வந்து நம்ம ஒரு ரிட்டன் கிஃப்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நமக்கு பின்னாடி ஏதாவது நல்லது செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து தரது தான் வந்து அந்த மாதிரி தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு தரது தான் உண்மையானது சொல்கிறாங்க. ஈர்த்தூக்கும் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வைத்துலகும் வன்கணவர் சரிங்களா. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து இல்லாதவங்களுக்கு தருவதால் உண்டாகும் இன்பம். அதாவது இல்லாதவங்களுக்கு தரப்போ வந்து ஒரு இன்பம் உண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம ஹெல்ப் பண்ணுறதால அன்பை, அந்த சந்தோஷத்தை வந்து தெரிஞ்சவங்க எப்படி சேர்த்தி வைப்பாங்க பொருளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சேர்த்து வச்சு அவங்க இழந்துருவாங்க கடைசியில். அதுக்கு பதிலாக ஹெல்ப் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள் பாருங்கள். 5வது, இன்னா செய்தாரே ஒருத்தல் ஆர்னான நன்மையும் செய்திடல். நமக்கு ஒருத்தவங்க துன்பம் செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மையே நம்ம செய்யணும் சரிங்களா. நமக்கு துன்பம் செய்தவர் நானும்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும். இதுதான் மீனிங். அறிவினான் ஆவது உண்போ பெரிதின் நோய் தன்னோய்ப்புள் போற்றா கடை. பிற உயிரின் துன்பத்தை தம் துன்பமும் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. அடுத்தவங்களோட துன்பம் இருக்குல்ல, அதை வந்து தம் துன்பம் மாதிரி நம்ம கண்டுக்கணும் சரிங்களா. அடுத்த திருக்குறள் பாருங்க, தம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எக்காலத்திலையும் யாருக்கும் சிறிதளவும் செய்யக்கூடாது. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, எந்த செயலை வந்து யாருக்கும் செய்யக்கூடாதுன்னா, நம்ம உள்ளம் ஏற்றுக்காத எந்த செயலும் வந்து எக்காலத்திலையும் யாருக்கும் செய்யவே கூடாது. பகுத்துண்டு பல்லுயிர்
ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தம்மிடம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து அடுத்த உயிருக்கு பகுத்து கொடுக்கணும் சரிங்களா. நம்ம அடுத்தவங்க உயிருக்கு கொடுத்து அதை காப்பாற்றணும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் சிறந்த அறங்களுள் ஒன்று. சிறந்த அறம்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அறம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு வந்து குற்றமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னா சொல் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தம்மிடம் இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து பகுத்து கொடுத்து மற்ற உயிர்களையும் காப்பாற்றணும். அதுதான் அறநூறுகள் சொல்லப்படும் சிறந்த அறங்கள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆற்றல் உடையவர்களை வந்து எகழக்கூடாது. அதுவே தம்மை தீங்கிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழி. அதாவது என்ன, நம்மளை விட ஸ்ட்ராங்காக அறிவுலையும் சரி உடம்புலையும் சரி நம்ம போய் பேசினா தூக்கி போய்ட்டு மெச்சிப்பிடுவான் அப்படின்னு வந்துச்சுனாலும் சரி, நம்ம பேசினா இவங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது, இவங்க வந்து நூல் ரொம்ப கட்டுறவங்க, நுண்ணிய அறிவு உடையவங்க, இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம போய் எதுவும் எகழக்கூடாது சரிங்களா. போய் வம்பு வைக்கக்கூடாது. இதுதான் இது. தீயினால் சுட்டவரை கூட நம்ம பிழைத்து கொள்ள முடியும். ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்பவே முடியாது. எரியால் சூட புனிதும் உய்விண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகவார் சரிங்களா. இதில் வந்து என்னன்னா, நெருப்புல விழுந்தவங்க கூட பொழைச்சிக்கலாம். பெரியவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா. பெரியாருங்கிறது வயசானவங்க மட்டும் கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நூல்கள் நல்லா கற்று நுண்ணறிவு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு விஷயத்தில் நல்லா பெரியவங்களாக இருக்காங்க, வயசில் மட்டும் இல்லை அறிவுலையும். அவங்களெல்லாம் நம்ம வந்து தீங்கு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா நம்ம பொழைச்சிக்கவே மாட்டோம் சரிங்களா. இதுதான் மீனிங். ஏழைகளுக்கு உதவி செய்வதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஈகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈகை இதை ஹைலைட் பண்ணலை. பிற உயிர்கள் வந்து துன்புறுவது கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும் சரிங்களா. துன்புறுவதை வந்து கண்டு வருந்தணும் சரிங்களா. இந்த இடத்துல பிற உயிர்கள் ஆன்சர், துன்புறுவதை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் வந்து என்ன இருக்கணும்னா குற்றம் இல்லாமல் இருக்கணும். அதுவே சிறந்த அறம். மறுபடியும் சொல்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறது வந்து ஈகைன்னு சொல்கிறாங்க. பிற உயிர்களுக்கு துன்பம் இருக்கிறத வந்து கண்டு வருங்கிறது தான் நம்மளோட அறிவின் பயன். நம்ம அறிவு இருக்கா இல்லைன்னா, அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள காப்பாற்றணும். இதுதான் உள்ளத்தில் வந்து குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து சிறந்த அறம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவ்வளோதான், இந்த யூனிட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் யூனிட்டில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் யூனிட்டு. அவ்வளோதான், இயல் 3 இது இந்த வீடியோ கவர் பண்ணிட்டா இந்த 6th ஃபுல்லாக முடிஞ்சுது சரிங்களா. நீங்கள் நம்ம ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற எல்லா வீடியோயும் கண்டினியூவாக பாருங்கள். ஜஸ்ட் ஒரு இயல்னா 30 minutes தான் போதும், அதுவே போதும் அதிகம். அதுவே நெக்ஸ்ட் இன்னும் ஸ்பீடாக நெக்ஸ்ட் இதை விட சூப்பர் ஃபாஸ்ட்டில் ஒரு ரிவிஷன் கொடுத்தேன்னா அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விட நான் கவர் பண்ணி தரேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ஒரு கிளிக் அடிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை.